Assalamualaikum. Welcome back to my channel and Mommy's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமதான் ஸ்பெஷலா வீட்லயே சுலபமா எப்படி நோன்பு கஞ்சி செய்யறது தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3 பேருக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் இதில் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசினா ½ கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயமும் ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு குக்கர்லாம் செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதிலையும் செஞ்சுக்கலாம். குக்கரில் செய்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியமாக இல்லை. நீங்கள் லேசாக அதை வதக்கினா மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி ரொம்பலாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு சின்னதுலேயே மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நார்மலாக ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாதிரி புளிப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் கொத்தமல்லி புதினாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நம்ம எந்தளவு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்துக்கறி, அதாவது மட்டன் கொத்துக்கறி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை, பட் நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கஞ்சி. ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு இடையில தேவையாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கம்மி பண்ணவோ கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை தண்ணியோடய நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா பாசிப்பருப்பை நல்லா இதில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசி உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் முழுசாகவும் போடலாம், இல்லை கையில் சும்மா இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணிவிட்டும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் இன்றைக்கி ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு 1½ கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் ரைஸும் எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டபுள் மடங்குக்கு மேலே தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது ஒரு 6 கப் அளவுக்கு, ஒரு 4 பங்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். 6 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நமக்கு இன்னும் அதிகமாகவும் தண்ணி தேவைப்படும், ஏன்னா நல்லா அது கெட்டியாகும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம பார்த்துட்டு செக் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சிம்லேயே வச்சு 15 நிமிஷம் விட போகிறோம். விசில்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. 15 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஓப்பன் பண்ணாமல் அந்த விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போவே தண்ணி சேர்த்துறாதீங்க. இது லேசாக கொதிக்க வைங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசிலாம் நல்லா குழஞ்சி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பள்ளிவாசல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்ப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குளிர்ச்சியும் கூட. நம்ம வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இந்த தேங்காய் பால் போட்டு சும்மா லேசாக ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சுடுதண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பள்ளிவாசலில் செய்யக்கூடிய நோம்பு கஞ்சி வீட்லேயே இவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.